நடித்த படத்தை வந்து அரசு அதிகாரிகளோட உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு வருது. அது எப்படி ஏங்க அவர் சாப்பிட கூட கூடாதுன்னு சொல்லுவாங்க போவார். அவர் வேலையை அவர் பார்க்குறாரு. அவர் ஒரு நடிகர். அவர் நடித்த படம் பல போராட்டங்களுக்கு பிறகு வருது. அவரும் ஒரு கட்சியினரும் பார்க்குறாங்க. உங்களுக்கு என்ன வலிக்குது? இன்னும் சொல்ல போனால் கலைஞர் திரைத்துறைக்கு ஒதுக்கிய நேரத்தை விட விஜய் கம்மியாக தான் ஒதுக்குறாரு. இங்கே ஜெயலலிதா அம்மா மாதிரி வீட்டில் கஞ்சா வச்சு பிடிச்சா தான் இங்கே அடங்கு வாங்கி போகும். இப்போ எங்கேயோ ஒரு இடத்தில் இந்த ஆட்சி முதல்வர் கொஞ்சம் சீரணும். தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு பிஜேபிங்கிறது ஜீரோ. இப்போ அவங்களோட சேர்ந்து நான் ஒரு ஆட்சியை பிடிப்பதற்கு அவர் உதவியாக இருப்பாங்க, நம்ம ஜெயிக்கிறதுக்கு உதவியாக இருப்பாங்கங்கிறதெல்லாம். நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அந்தரன் சார் தான் இருக்காரு. சினிமா மற்றும் அரசியல் பற்றி பல்வேறு விஷயங்கள் பேச போகிறோம். வாங்க பேசலாம். சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். விஜய் சார் மேலே, தமிழக முதல்வர் மேலே பல கிரிட்டிசிசம் வருது. என்ன அப்படின்னா, மாணவர்கள்லாம் போராடிட்டு இருக்காங்க மெட்ராஸில். இதை வந்து நீங்கள் காது கொடுத்து கேட்காம அவர் நடித்த படத்தை வந்து ஒரு அரசு அதிகாரிகளோட உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு வருது. அது எப்படி பார்க்குறீங்க? ஏங்க அவர் சாப்பிட கூட கூடாதுன்னு சொல்லுவாங்க போல இருக்கு. இல்லை சார், இதை அதை அவங்கள போய் பார்க்கலாம், பேசலாம். அதில் என்ன தவறு இருக்குன்னு எனக்கு புரியவே இல்லையங்க. ஒரு முதலமைச்சர் இருக்காரு, அவருக்கு கீழே அதிகாரிகள் இருக்காங்க. முதலமைச்சர் கட்டளை இட போறாரு, அல்லது ஒரு பிரச்சனைன்னா அது முதலமைச்சர் காதுக்கு கொண்டு வந்து சேர்க்க போறாங்க, அவ்வளோதானே. இதில் அவர் ஏன் படம் பார்த்தாரு, அவர் ஏன் பைஜாமா போட்டிருக்காரு, அவர் ஏன் அது தப்புன்னு எப்படி கேட்க முடியும்? எப்படி கேட்க முடியும்? அது எப்படி தவறாகும்? முதல்ல இப்போ குற்றம் சுமத்துக்கிற எல்லாருமே 3 வேளை பட்டினி கிடக்குறானா? டெல்லியில் வந்து மாணவர்கள் பட்டினி கிடக்குறாங்க, அதனால நான் சாப்பிட மாட்டேனே எவனாவது இருக்கானா, நான் குளிக்க மாட்டேனே எவனாவது இருக்கானா? அவன் வேலையை அவன் பார்க்குறான்ல. அவர் வேலையை அவர் பார்க்குறாரு. அவர் ஒரு நடிகர். அவர் நடித்த படம் பல போராட்டங்களுக்கு பிறகு வருது. அவரும் ஒரு கட்சியினரும் பார்க்குறாங்க. உங்களுக்கு என்ன வலிக்குது? அதை தவறுன்னு நம்ம சொல்ல முடியாதுங்க. அவர் போய் அங்கே உட்கார்றதுனால அரசு இயந்திரம் ஸ்தம்பிச்சு நிற்குதா? இல்லையே. உங்களுக்கு உடனுக்குடன் தமிழ்நாட்டில் நடக்கிற முக்கியமான விஷயங்களை அவர் காது கொண்டு போவாங்க. படமே ஓடிக்கிட்டு இருந்தால் கூட ஒரு மிக முக்கியமான விஷயமா இருந்தால் கொஞ்சம் படத்தை நிறுத்துங்கன்னு அவர்கிட்ட தகவலை பரப்ப போகிறாங்க, கொண்டு போய் சேர்க்க போகிறாங்க. அதுதான் அதிகாரிகளுடைய வேலை. ஸோ அதனால் இவங்க வந்து ஏதோ அப்படியே நாங்கள்லாம் பட்டினி கிடக்குறோம், எங்களுக்கு மனசெல்லாம் தாங்கலை, அங்கே லத்தி சார்ஜ் பண்ணதில் எங்கள் மனசு இதயத்தை அப்படியே ரத்த கலரி ஆக்கிருச்சு, நாங்கள் 4 நாளாச்சு சாப்பிட்டு அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா நியாயமாக இருக்குது. உன் வேலையை நீ தெளிவாக செய்கிற. காலையில் எழுந்துச்சி குளிச்சுட்டு சிறப்பாக சாப்பிட்டுட்டு படம் பார்க்குற, ஓடிடியில் படம் பார்க்குற, எல்லாம் பண்ணிக்கிற. கருத்து மட்டும் வந்து சோசியல் மீடியாவில் முதலமைச்சர் என்ன பண்ணுறாரு, படம் பார்க்குறாரு, அது பண்ண என்ன அது? ஓகே, அதனால் அது உங்களுக்கு தவறாக தெரியல. முதல்வர் தவறே கிடையாதுங்க. ஸ்டாலினோட கம்பேர் பண்ணி பேசுகிறேன். ஸ்டாலின் சார் பார்த்தோம்னா ரஜினி சார் நடித்த கூலி திரைப்படத்தை பார்த்துருப்பாரு. அதுவும் தவறு இல்லைங்கிறண்ணா. ஓகே ஏங்க எல்லாருக்கும் ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்குங்க. 24 மணி நேரமும் எப்படி ஒருத்தர் வேலை பார்த்துட்டு இருக்க முடியும்? முதலமைச்சராக இருக்கட்டும், ராஜாவாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், எல்லாருக்கும் ஒரு அவுட்லெட்னு ஒன்று வேணாமாங்க. அவர் வந்து கூலி படம் பார்த்தாருன்னா அதில் என்ன தவறு? ரஜினி சாரா ஒரு நல்ல நண்பர்கள், ரஜினி சாரை இன்வைட் பண்ணுறாரு, போய் பார்க்குறாரு, எங்கே வலிக்குது உங்களுக்கு? அதை நம்ம தவறுன்னே சொல்லக்கூடாதுங்க. கலைஞர் வந்து முதலமைச்சராக இருக்கும்போது படங்களுக்கு கதை வசனம் எழுதுவார். ஏன் எழுதுனீங்கன்னு யாராவது கேட்டிருக்க முடியுமா? அது அவருடைய ஆர்ட். அவருக்கு எவ்வளவோ பத்திரிகைகளில் கதைகள் எழுதிட்டு இருந்தார், தனி புத்தகங்கள் எழுதிட்டு இருந்தார், சொற்பொழிவுகள் நடத்திட்டு இருந்தார். அரசியல் அல்லாத சொற்பொழிவுகளை எவ்வளவு மேடைகளில் கலைஞர் பேசியிருக்கிறாரு. யாராவது கேட்டிருப்போமா? நீங்கள் முதலமைச்சர் தானே, ஏன் இங்கே எல்லாம் உட்காந்து பேசுகிறீங்கன்னு யாராவது கேட்க முடியுமா? ரசித்தம் தானே அவர் பேசுகிறத. அவர் எழுத்த ரசித்தோம்ல, அவருடைய படங்களை கொண்டாடணும்ல. அப்போ அந்த மாதிரி தான் இது. இவர் ஒரு ஹீரோ. அவர் நடித்த படத்தை பார்க்குறாரு. இன்னும் சொல்ல போனால் கலைஞர் திரைத்துறைக்கு ஒதுக்கிய நேரத்தை விட விஜய் கம்மியாக தான் ஒதுக்குறாரு. ஓகே, அதோட இது கம்மி தான். அப்போ நீங்கள் வந்து அது சரி இது தப்புன்னா புரியவே இல்லையா? சார், அமைச்சர் மேலேயும் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. இன்னைக்கு படம் ரிலீஸ் ஜனநாயகன், மாணவர்களை போய் சந்திக்காமல் படம் பார்த்து அழுதுட்டு இருக்காங்க. சில அமைச்சர்கள்லாம் அழுகுறாங்க. விஜய் எல்லாத்துக்கும் மாணவர்களை சந்திக்கணும்னா அவங்களுக்கு பர்சனல் வேலை இருக்குமா இருக்காதாங்க? 24 மணி நேரம் மாணவர்களை போய் பார்த்துட்டே இருக்க முடியுமா? அது நமக்கு இப்படி சொல்கிறவங்கள பார்த்தா ரொம்ப வேடிக்கையாக இருக்குது. ஒரு விஷயம் அதுக்கான கருத்தை தாவேக்கா சொல்லிடுச்சு. நீட் தேர்வுக்கு நாங்கள் எதிரி, எங்களுக்கு அதில் உடன்பாடு இல்லை, நீட்டை ஒழிக்கணும்னு தான் தாவேக்காவும் சொல்லுது. தினமும் வந்து கதவை தட்டி வீட்டுக்கு வீடாக சொல்ல முடியுமா? அவங்க அறிக்கை மூலம் சொல்லிட்டாங்க, அவ்வளோதான். அப்புறம் அமைச்சர்கள் படம் பார்க்குறாங்கன்னா அவங்க தலைவர் நடித்த படம் அவங்க பார்க்கறதுல தான் செய்வாங்க. அதில் தவறு எதுவும் இல்லை. அப்படி எப்படிங்க தவறாகும்? ஓகே சார், அதே மாதிரி இன்னைக்கு ஆக்டர்ஸ் வந்து மத்திய அரசுக்கு எதிராக, ஒன்றிய அரசுக்கு எதிராக எதிர்த்து பேசுகிறாங்க, குரல் கொடுக்குறாங்க. இன்னைக்கு பிரதீப் ரங்கநாதன், டொவினோ தாமஸ், இந்த மாதிரி பல்வேறு ஆக்டர்ஸ்கள் பேசுகிறாங்க.
அவங்க மேலே கிரிட்டிசிசம் வருது. திமுக ஆட்சியில் எங்கே போனீங்க, இப்போ ஏன் பேசுறீங்கலாம் சொல்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை அவங்க பேசுனதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, பேசுறதுல தவறு இல்லை. தவறு அவங்க கருத்தையே அவங்க சோசியல் மீடியாவில் பதிவிடுறாங்க. கென் போட்டிருக்கிறாரு, பிரதீப் ரங்கநாத் போட்டிருக்கிறாரு. எல்லாருமே மாணவர்களாக இருந்து வந்தவங்க தான். இன்னொன்று, அவங்களுக்கு ஒரு சமூக அக்கறை இல்லைன்னா அவங்க முதல்ல டைரக்டராகவே வந்திருக்க முடியாது. இந்த சொசைட்டியை அவங்க கண் கொண்டு பார்க்கலன்னா அவங்க ஒரு இயக்குனராகவே மாறி இருக்க முடியாது. ஸோ அப்படிலாம் இருக்கும் பொழுது அவங்க கருத்தை வெளியிடுவதில் தவறில்லை. ஆனால் இப்போ வெற்றிமாறன் போன்றவர்கள், அமீர் போன்றவர்கள்லாம் போய் அங்கே உண்ணாவிரதம் இருக்காங்க, போராட்டம் பண்ணுறாங்கன்னா அதை நம்ம வேற ஒரு பார்வையோடு பார்க்க வேண்டியதாக இருக்குது. திமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது இது போன்ற பல பிரச்சனைகள் வந்திருக்கு. அப்போல்லாம் நீங்கள் எங்கே போனீங்க? அப்போல்லாம் நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பார்த்துட்டு இருந்தீங்க. யாராவது ரோட்டில் வந்து போராட்டம் பண்ணியிருக்கீங்களா? உண்ணாவிரதம் இருந்திருக்கீங்களா? அல்லது வந்து மறியல் நடத்துகிறவர்கள்ட்ட போய் ஆதரவாக நீங்கள் ஏதாவது பக்கத்தில் உட்காந்து பேசுகிறீங்களா? ஒன்றுமே கிடையாது. அப்போ திமுக ஆட்சியில் இருந்ததுன்னா கோவனோ, பியூஷ் மானிஷோ, அல்லது வந்து வெற்றிமாறனோ, அல்லது அமீரோ அமைதியாக இருக்காங்க. ஏன்னா அது திமுக ஆட்சி. வேற ஒரு ஆட்சி வந்துருச்சுன்னா எல்லாம் அப்படியே கிளம்பிடுறாங்க. பொந்திலேருந்து அந்த கரையானா கிளம்புது. அது எப்படி பார்க்குறீங்க? திமுக ஆட்சினா அமைதியாக இருக்காங்க, மற்ற ஆட்சினா பேசுகிறாங்க, இது அப்படிதான் இருக்காங்களா? அது வந்து அது ரொம்ப சாதாரணமாக இந்த ஆட்சியை நினைக்கிறாங்க. அதுதான் இப்போ எடப்பாடி ஆட்சியில் இருக்கும்போது இதே தான் நடந்துச்சு. எடப்பாடி என்னன்னா ஒரு ரஃப் ஹேண்ட்லிங் பண்ண மாட்டார். ஜெயலலிதா அம்மா மாதிரி அவர் வந்து உள்ள தூக்கி போட்டு மிதிக்க மாட்டார். அப்போ இவங்களுக்கு என்னன்னா நம்மளுக்கு கருத்து சொல்லுவோமே, ரோட்டில் வந்து கருத்து சொல்லுவோமேன்னு வந்துடுறாங்க. இதே ஜெயலலிதா அம்மா காலத்தில் யாராவது வயது வந்துருக்காங்களா? யாருமே திறக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த அம்மா கஞ்சா கேஸ் போட்டு உள்ளே போட்டுருவாங்க. அப்போ ஒரு பயம் இருக்கும், ஐயோ இந்த அம்மா கஞ்சா கேஸ் போட்டு உள்ளே போட்டுச்சுன்னா ஒரு வருஷம் வெளில வர முடியாதுன்ட்டு. அதுக்கப்புறம் அவர் வந்து ஐயோ நம்ம இப்படிலாம் இருக்கக்கூடாது, நீங்கள் என்னத்தையா பண்ணிட்டு போங்கன்னு அவர் கண்டுக்கவே இல்லை. அதனால் அங்கங்கே பாட்டு பாடுறது, எதிர்ப்பு தெரிவிக்கிறது, கண்டனம் தெரிவிக்கிறது எல்லாம் பண்ணாங்க. இப்போ இந்த ஆட்சி அடுத்து திமுக வந்துச்சு இல்லை, அமைதியாயிட்டாங்க. ஒரு கருத்தும் சொல்கிறது இல்லை. இப்போ மறுபடியும் தாவேக ஆட்சி வந்திருக்கு, இது என்னன்னு பார்த்துருவோன்ட்டு இறங்கியிருக்காங்க. ஆனால் எனக்கு தெரிந்து விஜய் அவர்கள், ஜெயலலிதா அவர்கள் எப்படி இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணாங்களோ அப்படி தான் பண்ணுவாரோன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அது தேவையும் படுது. நீங்கள் எப்போ பார்த்தாலும் ஒருத்தன் கிள்ளிக்கிட்டே இருக்கான்னா ஒரு கட்டத்தில் நீங்கள் திருப்பி அடித்தா தான் அது அடங்கும். நீங்கள் சோசியல் மீடியாவில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு முதலமைச்சர்னு பார்க்காம அசிங்கமாக விமர்சனம் பண்ணுறாங்க. கருத்தை சொல்லுங்கள், தப்பே கிடையாது. நீங்கள் வந்து இந்த ஆட்சி இப்படி இருக்குது, இது இப்படி பண்ணணும், இந்த இடத்தில் இவங்க சரியாக பண்ணல, அதெல்லாம் ரொம்ப அழகாக குற்றம் சுமத்துவதில் எந்த தவறுமே கிடையாது. ஒரு ஆட்சியை வழி நடத்துவதற்கு அதெல்லாம் பயன்படும். ஆனால் நாளாந்தர வார்த்தைகளோடு ரொம்ப ரொம்ப கொச்சையாக ஒருத்தர் விமர்சனம் பண்ணுறது இருக்குல்ல, இங்கே நிறைய பேர் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் ஜெயலலிதா அம்மா மாதிரி வீட்டில் கஞ்சா வச்சு பிடிச்சா தான் இங்கே அடங்குவாங்க போல இருக்கு. அந்தளவுக்கு மோசமாக போயிட்டுருக்கு. அப்போ எங்கேயோ ஒரு இடத்தில் இந்த ஆட்சி முதல்வர் கொஞ்சம் சீரணும். அது எப்போ சீருவாருன்னு எனக்கு தெரியல. ஓகே சார். அடுத்தபடியாக திமுக பாஜக கூட்டணி ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம்ன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஏன்னா சில அவங்க எடுக்கக்கூடிய நாடாளுமன்றத்தில் சொல்லக்கூடிய மசோதாக்களுக்கு திமுக வந்து விளக்கம் கேட்டு நாங்கள் ஆதரவு தரோம் அப்படின்ற இடத்துக்கு வராங்க, நகர்ந்து வராங்க. ஆட்சியில் இருக்கும்போது நாங்கள் ஆதரவே கொடுக்க மாட்டோம்னு சொல்லுவாங்க, நீங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுங்க, நாங்கள் வரோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ திமுக பாஜக கூட்டணி எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, அது அரசியல் புரசலாக வெளியில் சோசியல் மீடியாவில் பேசிகிட்டு இருக்காங்களே தவிர உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களாக எதுவுமே இல்லை. இன்னொன்று வந்து இந்த டீலிமிட்டேஷனுக்கு திமுக எதிர்ப்பு தெரிவிக்குது. இப்போ இன்னைக்கு ரீசெண்டாக வந்து சில தினங்களுக்கு முன்னாடி டிஆர் பாலு அவர்களும் திருச்சி சிவா அவர்களும் அதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. நாங்கள் வந்து அதுக்கெல்லாம் ஒருபோதும் ஆதரவு தெரிவிக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த பிஜேபியுடனான உறவுங்கிறது இன்னும் ஃபைனல் ஆகலைங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அதனால் அது ஒருவேளை ஃபைனல் ஆச்சுன்னா அதை பற்றி பேசலாம் சார். இப்போ திமுக இருக்கக்கூடிய நிலை அப்படின்றது என்ன பார்க்குறீங்க? ஏன்னா நேஷனல் பார்ட்டி யாருமே அவங்க கூட இல்லை, காங்கிரஸ் இருந்தாங்க, போயிட்டாங்க. இனிமேல் எக்காலத்துலேயும் காங்கிரஸோட உறவு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்போ மிச்சம் இருக்கிற நேஷனல் பார்ட்டினா பிஜேபி தான். அடுத்து வந்து 2029 இந்திய பிரதமருக்கான தேர்தல் வரப்போகுது. அவங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க? அவங்களோட ஸ்டாண்ட் என்னவா இருக்கும்? இல்லை, அந்த நேரத்தில் அவங்க என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. பட் காங்கிரஸோட உறவுங்கிறது இனிமேல் திமுகவுக்கு இல்லை. ஏன்னா இப்போ காங்கிரஸ்காரர் தமிழ்நாட்டை சேர்ந்த காங்கிரஸ் பிரமுகர்கள் திமுக மீது வைக்கிற விமர்சனங்கள் எல்லாம் அவங்க கேட்டாங்கன்னா கட்டாயமாக கோபம் வரும். அது ஒன்று. இப்போ டெல்லியிலே பார்லிமெண்ட்டில் அவங்க வந்து தனி இருக்கை கேட்டு வாங்கிட்டாங்க. காங்கிரஸ் உறுப்பினர்களோடு சேர்ந்து உட்கார்ந்தவங்க இப்போ எங்களுக்கு வேறு இடம் கொடுங்கன்னு போய் தள்ளி போய் உட்காந்துட்டாங்க. அப்போ மனதளவிலே பிரிஞ்சுட்டாங்க. இது மீண்டும் சேருவதற்கான வாய்ப்பு தற்போதைக்கு இல்லை. அரசியலில் ஒரேடியாக இல்லைன்னு சொல்ல முடியாது, இப்போதைக்கு இல்லை. அப்போ டெல்லியில் ஏதாவது ஒரு கட்சியோட அவங்க கூட்டணி வச்சு தான் ஆகணும். அதனால் வைக்காமல் தேர்தலை எதிர்கொள்ளலாம், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ பிஜேபியோட சேர்ந்து தான் அந்த தேர்தலை எதிர்கொள்ளணும்னு அவசியம் ஏதாவது இருக்கா? தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு பிஜேபிங்கிறது 0.
இப்போ அவங்களோட சேர்ந்து நான் ஒரு ஆட்சியை பிடிப்பதற்கு அவர்கள் உதவியாக இருப்பாங்க, நம்ம ஜெயிக்கிறதுக்கு உதவியாக இருப்பாங்கங்கிறதெல்லாம் அது நினைக்கிறதே ரொம்ப தவறு. அப்படி இருக்கும்போது இல்லைங்க நாங்கள் தனியாகவே நின்று 40 தொகுதியும் பார்த்துக்குறோம், ஒரு வேளை பெரும்பான்மையாக வரும்பொழுது அப்போ இருக்கிற சுச்சுவேஷன் பொறுத்தளவுக்கு நாம் கூட்டணி வச்சுக்கலாங்கிற மாதிரி ஏதாவது பேசுவதற்கு கூட தப்பு இல்லை, பேசலாம். கட்டாயமாக ஏதோ ஒரு தேசிய கட்சியோடு திமுக கூட்டணி வைக்கணும்னு ஏதாவது சட்டம் இருக்கான்னு ஒன்றுமே இல்லையே. அப்போ அவங்க என்ன முடிவெடுக்க போகிறாங்கன்னு பார்ப்போம். ஆனால் பிஜேபியோடு திமுக இணைந்தால் திமுகவுக்கு இன்னும் பின்னடைவு தான். அதான் அடுத்த கேள்வி. கட்டாயமாக மக்கள் வந்து அதை ஏற்றுக்கவே மாட்டாங்க. தமிழகத்தை பொறுத்தளவுக்கு பிஜேபியை அவங்க எங்கே வைக்கணுமோ அங்கே தான் வைப்பாங்க. அது திமுகவோட சேர்ந்தாலும் சரி, அதிமுகவோட சேர்ந்தாலும் சரி, சேர்ந்த கட்சிகளுக்கு தான் கேடு தவிர அந்த தவறை திமுக செஞ்சதுன்னா கட்டாயமாக அதற்கான பலனை அவங்க அனுபவிக்கிறாங்க. நான் அடுத்த கேள்வி அதுதான் சார் வச்சிருந்தேன். ஏன்னா ஒருவேளை அரசியல் எது வேணாலும் நடக்கலாம், அதுக்கு சாட்சி விஜய் அவர்களோட வெற்றி. அப்படி இருக்கிறப்ப பாஜகவோட அணி சேர்ந்த எல்லாருமே கீழே தான் போயிருக்காங்க, அதிமுகவாக இருக்கட்டும் வேற யாராவது இருக்கட்டும். ஒருவேளை திமுக பாஜக சேர்ந்தா என்னவா நடக்கும் சார்? இன்னும் சொல்ல போனா திமுக அதிமுக பாஜக எல்லாம் பேசுறாங்க, இது என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? அதாவது திமுகவும் அதிமுகவுமே கூட்டணி வைக்க துணிந்த பிறகு இப்போ நீங்க பாத்தீங்கன்னா பல ஊர்களில் பேசுகிற அதிமுக முன்னாள் அமைச்சர்கள்லாம் ஏன் நாங்க திமுகவோட சேர்ந்தா என்னையா பிரச்சனை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப ஏதோ உள்ள ஒரு மூவ் ஒன்று நடக்குதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. அப்போ அதற்குள் பிஜேபி வந்ததுன்னா அது ஒரு வலுவான கூட்டணியாக இருக்கும், ஆனால் ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியாது. அதுவே மக்களுக்கு இன்னும் கொஞ்சம் கோபத்தை வர வச்சுதுன்னு வச்சிங்களேன், ஒரே அடியாக 3 கட்சியுமே காலி பண்ணுற சூழ்நிலையெல்லாம் இங்கே வரும். அப்போ அதை துணிச்சலாக இவங்க எதிர்கொள்வாங்களா அல்லது இன்னும் கொஞ்சம் பாலிஷாக பார்ப்பாங்களாங்கிறது தெரியும். இடைத்தேர்தலில் விஜய் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும்? ஏன் அப்படின்னா அலைன்ஸே இல்லாமல் சட்டமன்றத்தில் ஜெயிச்சு வந்துட்டாரு. திமுக அதிமுக கூட்டணின்றது மக்களுக்கு பெரிய அதிருப்தியை உண்டாச்சு. 10 வரைக்கும் பிஜேபி வர மாதிரி இருக்குன்றப்ப அது மக்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு கோபத்தை உண்டு பண்ணும். இது விஜய் அவர்களுக்கு எவ்வளோ சாதகமாக இருக்கும்? இடைத்தேர்தல் என்ன ஆகும்? இடைத்தேர்தல் விஜய் அவர்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். ஏன்னா அவர் மீதான அன்பை இங்கே எங்கேயுமே குறைக்கல மக்கள். அதாவது ஆஃப்டர் தேர்தல், அதுக்கப்புறம் பதவியேற்பு விழா, அதற்கப்புறம் அவருடைய செயல்பாடுகள், இது அவருடைய புகழை கொஞ்சம் மங்கடிக்கும் அப்படிங்கிற மாதிரி மற்றவர்கள்லாம் பேசினால் கூட அவருக்கான செல்வாக்குங்கிறது அப்படியே தான் இருக்கு. அது சர்வே எடுக்கிறவங்கலாம் சொல்றாங்க இன்னும் அவருக்கு செல்வாக்கு அதிகரிச்சிருக்கே தவிர குறையிலலாம் சொல்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது இடைத்தேர்தலை ரொம்ப ஈஸியாக கண்டில் பண்ணுவார். தனித்து நின்றே இவ்வளோ இடங்களை பெற்றவர். இப்போ விடுதலை சிறுத்தைகள் இருக்கு, ஐயுஎம்எல் இருக்கு, கம்யூனிஸ்ட் இருக்கு, 10 பாமக வேற உள்ள வரும் போல இருக்கு. அப்போ பலமான கூட்டணியா உருவான பிறகு ஏன் இடைத்தேர்தலில் உறுதியாக ஜெயிக்க முடியாது? முதல்ல இடைத்தேர்தல் வரணும், அது ஒரு பிரச்சனை. ஆமாம். ஓகே சார், இவ்வளோ நேரம் இன்டர்வியூ சார். இதே மாதிரி இன்னொரு நேரம் சந்திப்போம். நன்றி.